என்னாச்சு? சத்தியத்தை காப்பாற்ற போராடும் வித்தகனே மூசா. எரிவது திரியாக இருந்தாலும் உருகுவது மெழுகுவர்த்தி போல் இச்சிறுவனின் தூய முயற்சிக்கு தோள் கொடுத்து நிற்கும் உதிர உறவுகளே, உங்கள் குழப்பத்தையும் என்னை அழைத்த காரணத்தையும் நான் அறிவேன். கணேசன் இன்னும் இறக்கவில்லை. என்னை சேவித்து வைத்த உங்கள் கோரிக்கைக்கு நான் கணேசன் இறக்கவில்லை என்பதை மட்டுமே இப்பொழுது பதிலாக சொல்ல முடியும். நலம் உண்டாகட்டும். வருகிறேன். கணேசன் சாகலன்னு அந்த கடவுளே சொல்லிடுச்சு. இனிமே நமக்கு கவலையே இல்ல பாட்டி. அவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு தேவி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிடலாம். அப்பா, இப்பதான் எனக்கு மனசே நிம்மதியாச்சு. அத்தை, நாம நிம்மதியா ஆன போதுமா? புருஷன் இருக்கப்பவே செத்துட்டான்னு நம்பி பூவையும் பொட்டியும் எழுந்திருக்க தேவி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முதல்ல அவளை நிம்மதியாக்குவோம். முதல்ல இதை தேவி கிட்ட சொல்லலாம். வாங்க போலாம். வாங்க. மாமா, காஃபி எடுத்துக்குங்க. மாமா, அத்தை இங்க இங்கதானே இருந்தா? அதோ வரல. அத்தை இந்தாங்க. என்ன சமையல் பண்றது? முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சிடுமா. அப்புறம் இந்த பொரியல் அம்மா, வணக்கங்க. வணக்கம். நீங்க கணேஷ். இப்ப மாதிரி இருக்கு. என் மகன் கணேஷ் இறந்து 6 மாசம் ஆச்சு. இல்லங்க, கணேஷ் இன்னும் இறக்கல. அப்படி நினைச்சுதான் நாங்க எங்களை தேத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கையில தான் நாங்க இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களை விடுங்க, நாங்க வாழ்ந்து முடிச்சாச்சு. ஆனா எங்க மருமக தேவி. ஐயா, நாங்க சொல்ல வந்ததே வேற. உண்மையிலே கணேஷ் இன்னும் இறக்கல. அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாம்மா. கணேஷ பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் எப்ப வரேன்னாரு? என்ன சொன்னாரு? கவர்மெண்ட் அவர் இறந்ததா சொன்ன விஷயம் அவருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அக்கா, உங்களோட தவிப்பு எங்களுக்கு புரியுது. ஆனா உங்க கேள்விக்கெல்லாம் பதில் இப்ப எங்க கிட்ட இல்ல. ஆனா கூடிய சீக்கிரமே அதுக்கு பதில் கிடைக்கும். இப்போ உங்க கணேஷ் உயிரோட இருக்காருன்னு மட்டும் நம்புங்க. நீங்க உங்க கோலத்தை மாத்திக்கிட்டு வரப்போற கணேஷ வரவேற்க பூவோடையும் பொட்டோடையும் காத்துருங்கக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அம்மா, ஒரு பரிகாரத்துக்காக நான் 3 சுமங்கலி பொண்ணுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதுல 2 பேர்கிட்ட ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். 3ஆவது சுமங்கலியை தேடி அவளை கண்டுபிடிக்க கோயிலுக்கு போனோம். அங்கே இப்படி விளக்க எறிஞ்சா அவ நாங்க ஆசீர்வாதம் வாங்க வேண்டிய சுமங்கலின்னு கடவுள் காட்டுறதா அர்த்தம். தேவி விளக்கு கடந்து போகும்போது விளக்கு எரிஞ்சுது. அதுதான் கடவுளே தேவியை சுமங்கலின்னு சொல்லிருச்சுன்னு நாங்க சொல்ல வந்தோம். மற்றபடி கணேசனை நாங்க பார்க்கவோ பேசவோ இல்லை.
முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லைங்க வந்து இந்தாமா, எங்களை பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? ஏதோ விளக்கு வச்சாங்களாம், அந்த விளக்கு எரிஞ்சுதான். அதனால கடவுளே தேவிய சுமங்கலின்னு காட்டி கொடுத்துச்சான். எங்ககிட்ட வந்து என்ன கதை விடுறீங்களா? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு நாங்களே வாயும் வயிறு எரிஞ்சு போய் கிடக்குறோம். இங்க வந்து அம்மா, உங்க உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம். உங்க சூழ்நிலை எங்களுக்கு புரியுது. ஆனா கணேஷ் இறக்கலங்கிறதா உண்மை. கணேஷ் இறந்து போயிட்டான்னு கவர்மெண்டே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுச்சு. நாங்களும் கடைசி காரியத்தை செஞ்சு முடிச்சு 6 மாசம் ஆச்சு. இப்போ வந்து ஐயா, கவர்மெண்ட் கணேஷை தேடி அவர் கிடைக்காததுனால தான் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிச்சு. உண்மையிலேயே கணேஷ் எங்க உயிரோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இத பாருங்க, நான் அவரோட பொண்டாட்டி. வயசு 26. கல்யாணமாகி 6 மாசம் தான் அவரோட வாழ்ந்தேன். இப்ப இந்த கோலத்துல நிக்கிறேன். தேவையில்லாம என் கண்ணீரோட விளையாடாதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இல்லம்மா, முதல்ல போறீங்களா இல்ல கழுத்து பிடிச்சி தள்ளட்டுமா? உங்களுக்கு சொன்னா புரியாது. நல்ல விதமா சொல்லும் போதே வெளியில போங்க. போங்கம்மா. டேய் பாலு, ஏன் இப்படி உம்மனே வர? உன்னதான் மன்னிச்சிட்டோம்ல, கொஞ்சம் பேச. ஆமாமா, நாய் குறைச்சாதான் அழகு. ஏய், அப்படின்னா நீ என்ன நாய்ன்னு சொல்றியா? ஆமாண்டா, உன்னதான் நாய்ன்னு சொன்னேன். என்ன பண்ணுவ? உண்மையை சொன்னா உடம்பு எரியுதாடா? டேய் ப்ளீஸ் ஸ்டாப் இட். யாரு யார் கூடயும் பேச வேணாம், கம்முன்னு வாங்க. இல்ல கௌரி, ப்ளீஸ் கீப் குவைட். இங்கதான் இருக்கியா? வெளியில வாடா. என்ன கௌரி, யார கூப்பிடுற? நம்ம தேடிட்டு இருக்கிற 4வது ஆவிய. ஏய், வெளியில வாடாங்கறல. ஏய் கௌரி, நீ வரக்கூடாதுன்னு நினைச்சேன். உன் கெட்ட நேரம் நீ வந்துட்ட. யாருக்கு கெட்ட நேரம் இப்ப பாத்துருவோம். ஒழுங்கா ஒரிஜினல் சாவிய குடு. தர்ற மாதிரி இருந்தா முதல்ல தந்திருப்பேன்ல. இப்ப தர முடியாது, போ. ஏய், வெட்டி பேச்சு பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. ஒழுங்கா சாவிய குடு. முடியாது, முடியாது, முடியாது. முடியாதா? இப்ப பாரு. ஏய் கௌரி, உன் சக்தியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்சா என்ன தேடி கண்டுபிடிச்சு சாவியை வாங்கிக்க. என்னடா இது, இவளும் போயிட்டா? கவலைப்படாத, திரும்பி சாவியோட தான் வருவா. என்னடா அவி, தப்பிக்க முடியாம போச்சேன்னு பாக்குறியா? நீ எந்த மூலைக்கு போனாலும் இந்த கௌரி உன்னை விட மாட்டா. நீ எந்த வித்தை காட்டினாலும் என்கிட்ட இருந்து சாவியை உன்னால வாங்கவே முடியாது. அழிஞ்சு போ.
சாவி, உன் சாப்டர் க்ளோஸ். கௌரி, நான் தோத்துட்டேன். சாவியை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். ஆனா பொட்டியை திறந்து புதையல்ல கை வச்சா நீ சாம்பலாயிடுவ. பேராச பூதத்தை நம்பாத. அதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ முதல்ல சாவியை கொடு. இந்த கௌரி, நான் வர்றேன். ஹாய் கௌரி. கௌரி, சாவியை எடுத்தாச்சு. அதான் 5 சாவியும் கிடைச்சிருச்சுல, வாங்க புதையல் எடுக்க போலாம். அதுக்கு முன்னாடி பேராச பூதத்துக்கிட்ட நாம பலியாகாம இருக்க நாம பிளான் பண்ண வேண்டியிருக்கு. முதல்ல ரெஸ்ட் எடுப்போம், அப்புறமா அத பத்தி யோசிப்போம். வாங்க. ச்சே, இப்படி விளையாட்ட ஆரம்பிச்சது வினையாகி பல வருஷமாகியும் லோகம் விட்டு லோகம் வந்தும் தீர்க்க முடியாம பெரும் துன்பமா தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஜிலா, நீ எதுக்கு முடிச்சு போடுற? பூதலோகத்துல உங்க அப்பா விளையாண்டதும் பூதலோகத்துல தோத்து போனதும் தப்புன்னு வருத்தப்படுற நேரமா இது? வந்த பாதையை திரும்பி பார்த்து வயிறு எரிஞ்சு இப்ப என்ன பிரயோஜனம்? அடுத்து நடக்கிற வேலையை பாருங்க. என்ன வேலையை பாக்குறது? அமங்கலி விளக்கை கடந்து போனதும் விளக்கு எரிஞ்சதும் அவ அமங்கலியா சுமங்கலியான்னு குழப்பம். தெய்வமே அவ சுமங்கலின்னு சொன்னப்ப சந்தோஷப்பட்டு தேவி கிட்ட போய் உன் புருஷன் சாகலமான்னு சொன்னப்ப அதை நம்பாம தேவியும் அவன் மாமனாரும் மாமியாரும் நம்மள பைத்தியக்காரன் பாக்குற மாதிரி பார்த்து விரட்டி அடிச்சது இன்னொரு குழப்பம். அப்பா, நீங்க முதல்ல சொன்ன குழப்பம் முடிஞ்சு போன விஷயம். ஏன்னா கணேசன் உயிரோட தான் இருக்காருன்னு அந்த கடவுளே சொல்லிடுச்சே. தெய்வம் சொன்னதுன்னு அந்த பொண்ணு தேவி கிட்ட சொன்னா நம்ப வேண்டியதானே? அவங்க அந்த அளவு பேசுறதுக்கு இருக்கிறவங்களே இல்லைன்னு சொன்னா அவங்க இல்லன்னு நினைக்கிறவன இருக்கிறான்னு தானே சொன்னோம். நான் தெரியாம தான் கேக்குறேன். தெய்வத்தை தவிர வேற யார் வந்து கணேஷ் உயிரோட இருக்கான்னு சொல்லியிருந்தா நாம நம்பிருப்போமா? அதுக்காக நமக்கு காட்சி கொடுத்து சொன்ன தெய்வத்தை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு காட்சி கொடுத்து சொல்ல வைக்க முடியும்? அப்பா, பேசணுங்கிறதுக்காக எதையோ பேசிட்டு இருக்க வேணாம். நம்மால எது சாத்தியமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. இல்ல மூசா, தெய்வமே சாட்சியா வந்து சொல்றது சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அப்போ வேற எது சாத்தியம்? தேவியையும் அவங்க குடும்பத்தையும் நாம எப்படி நம்ப வைக்க போறோம்? எப்படி அமங்கலிய சுமங்கலியாக்கி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறோம்? சொல்லுங்க. நீ இப்படி கேட்டா எப்படிப்பா? சரி, நானே சொல்றேன். சொல்லுப்பா. பிட் பாக்கெட் அடிச்சதுக்கும் பிளேடு போட்டதுக்குமே சாட்சி இருந்தாதான் தண்டனை ஊர்ஜிதமாகும் போது புருஷன் செத்துட்டாருன்னு கண்ணீரும் கம்பளையுமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தன் புருஷன் உயிரோட தான் இருக்காருன்னு நம்பணும்னா நாம எவ்வளவு பெரிய ஆதாரத்தை கொண்டு போயிருக்கணும். கணேசனையே உயிரோட கொண்டு போய் அவங்க முன்னாடி நிறுத்துற வரைக்கும் நாம சொல்றத அந்த தேவியோ இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கவங்களோ நம்ப போறதில்ல. அப்ப முதல்ல கணேஷ் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா, எப்ப அவர் உயிரோட தான் இருக்காருன்னு தெய்வம் சொல்லுச்சோ அப்பவே நாம தேவியை தேடி போகாம கணேசனை தேடித்தான் போயிருக்கணும். போறேன். கணேசன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன். என்ன குருவே, மூசா கணேச கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துவாங்கிறான். அவன் கணேஷ் உயிரோடு இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சான்? அவங்களுக்கு அவங்க வணங்குற தெய்வம் சொல்லிருக்கடா முட்டாள். ஓஹோ, இப்ப அவங்க மாய கண்ணாடி விட்டுட்டு எல்லா உண்மைகளையும் கடவுள்கிட்டே கேக்குறாங்களா? சிரமம் தான். என்னடா சிரமம்? நமக்கு சிரமம் தான் சொன்னேன். டேய், பின்ன என்ன, நீங்க அவனை ஜெயிக்காம கடவுளை பார்க்க மாட்டேன்னு சபதத்தோட இருக்கிறீங்க. ஆனா அவன் உங்களை ஜெயிக்க அவனோட கடவுள் அவனுக்கு உதவி செய்து மேட்ரு சிரமமா தெரியலையா?
சிரமமா இருந்தாலும் சிரமே போனாலும் என்னுடைய கடவுளை துணைக்கு கூப்பிடாமல் நான் ஜெயிக்கணும். ஆமா, நீங்க போய் கடவுள் கிட்ட எனக்கு துணையா வாங்கன்னு கூப்பிட்டா போன தடவை மாதிரி உங்க கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் புடுங்கிட்டு செவனேன்னு கடன் விட்டுட்டா. டே மணியா, போதும் நிறுத்துடா உன் பிதற்றல. இப்போ கணேஷ் எங்க இருக்கிறான்னு மூசா கண்டுபிடிக்கிறது முன்னாடி நாம கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு ஏன் பர்மிஷன் எதுக்கு? தண்ணியில தடம் பாருங்க, போயிட்டு தள்ளிட்டு வந்துருவோம். என்கிட்ட பேசுற பேச்சாடா இது? நான் ஜெயிச்சா உன்னை பலி கொடுக்கறதா வேண்டிக்கிட்டு தான் இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அப்பாடா, நான் தப்பிச்சேன். டே, உன்னை பலி கொடுக்க போறேன்டா. அதான் குருவே, நீங்க ஜெயிச்சா தானே என்ன பலி கொடுப்பீங்க. டேய், மூசா மேல இருக்கிற கோபத்தெல்லாம் எங்கிட்ட காட்டாதீங்க. முதல்ல கணேசன் எங்க இருக்கான்னு மந்திர நீர்ல பாருங்க.